நம்மளோட சவுத் இந்தியன் சாப்பாட்டில் அதுவும் டிஃபன் வெரைட்டிஸில் ஸ்பெஷலாக தேங்காய் சட்னி சூப்பர் ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அந்த தேங்காய் சட்னியை வேறு வேறு விதமாக பண்ணலாம். நான் வெண்பொங்கலுக்கு கொத்தும் பண்ணுவேன், தேங்காய் சட்னியும் பண்ணுவேன். இன்றைக்கி இதில் கேஷ்யூ பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீமியாக இருக்கும், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு 8 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை. நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா 1 குறைச்சிக்கலாம். இவ்வளவு தான் புளி. இதுக்கு மேலே வேண்டாம்னா இது வெண்பொங்கலுக்குங்கிறதுனால நான் இட்லி தோசைக்கெல்லாம் வைக்க மாட்டேன். கட்டி பெருங்காயம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கொடன்னு அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் தான். டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லாவே அரைஞ்சிருக்கும். இப்போ இதில் தேங்காயை போட்டு பல்ஸ் மோட்லேயே அரைச்சி விடலாம், நல்லா அரையும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போட்டு அதையும் சேர்த்து பல்ஸ் மோட்லேயே அரைக்கலாம். இல்லைன்னா நார்மலாகவே அரைச்சி கொஞ்சம் அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வழவழன்னு அரைச்ச உடனே எடுத்து கொத்தமல்லி ஒன்லி தழை, அதில் கொத்தமல்லி ஸ்டெம் போடக்கூடாது, அலம்பி நல்லா ஆஞ்சு அதை போட்டு பல்ஸ் மோடில் கொத்தமல்லி ஃபுல்லாக அரையாதைக்கு அங்கங்கே சின்னதாக இலை தெரிகிற மாதிரி அரைச்சி அதுக்கு மேலே சீசனிங். யார் தான் கண்டுபிடிச்சாலும் இந்த சீசனிங் போடணும்னு அவள் கைக்கு தங்க காப்பு தான் போடணும். ஏன்னா இந்த சீசனிங் போட்டால் அப்படியே வேறு லெவலுக்கு போயிடும். நல்லெண்ணெயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் மிளகா வத்தலும் க்ரீமியாக கோகோனட் சட்னியோடு இந்த வெண்பொங்கல் சாப்பிட்டா, வெண்பொங்கல் யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாளா, அட்டகாசமாக இருக்கும்.